ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைஸ் பே. இன்றைக்கு சுவையான டர்மரிக் டீ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதற்கு 2 இன்ச் இஞ்சி தட்டி எடுத்துருக்கிறேன், ஒரு லெமன் எடுத்துருக்கிறேன், ஒரு அரை டீஸ்பூன்னு மஞ்சத்தூள் தேவைப்படும், ஒரு சின்ன பீஸு பட்டை, 2 லவங்கம், 2 பீஸு ஏலக்காய் தட்டி எடுத்துருக்கேன், ஒரு 8லேருந்து 9 மிளகு ஒரு கருக்கரான நசுக்கி எடுத்துருக்கிறேன். நமக்கு தேவையான ஹனி எடுத்துருக்கிறேன். இதற்கு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு 2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம். தண்ணி இப்போது கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போது தட்டிய இஞ்சி அதில் போட்டுக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஒரு துண்டு பட்டையை போட்டுப்போம், 2 கிராம்பு போட்டிருக்கிறேன், தட்டிய ஏலக்காயும் போட்டு அதில் பொடிச்ச மிளகுத்தூளும் போட்டு நல்லா கொதிக்க விடலாம். தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் ஒரு அரை டீஸ்பூன்னு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொதிக்க விடலாம். அந்த இஞ்சியோட சாறு, அப்புறம் அந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய், மிளகு எல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து அதனோட சாரெல்லாம் தண்ணியில் நல்லா இறங்குது. இப்போ ஒரு கப் எடுத்து தேவைக்கேற்ப தேன் ஆட் பண்ணிக்கலாம். தேனுக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. ஆஸ்துமா, சளி, தொண்டை புண்ணு எல்லாத்துக்கும் சிறந்த மருந்து. இப்போது டீ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஒவ்வொரு டம்ளர்லேயும் நம்ம அதனை வடிகட்டி ஊற்றிக்கலாம். நல்ல காரம் சாரமாக இந்த டர்மரிக் டீ ரெடி ஆகிடுச்சு. இது தொண்டைக்கு ரொம்ப இதமாக இருக்கும். குளிர்காலத்துக்கு ஏற்ற ஒரு ட்ரிங்க்கு. இம்யூனிட்டி நல்லா பூஸ்ட் பண்ணுது. இப்போது இந்த டீயில் ஒரு அரை லெமனு நல்லா புழிஞ்சி கலக்கி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மஞ்சள், இஞ்சி, மிளகு, லெமன், தேன் இவை எல்லாமே இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுற ஒரு மருந்து. இந்த வைரல் இன்ஃபெக்ஷன் காலத்தில் இது கண்டிப்பாக குடிங்க. That's all friends. Thanks for watching. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.